மதுரையில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் ஆடு திருவிழாவில் 1000 பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு. இளம்பெண்கள் சாமி வந்து ஆடியதால் பரபரப்பு. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடு திருவிழாவை முன்னிட்டு பனையத்தம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 1000 பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து பூந்தமல்லி சாலையில் நடந்து சென்று அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் பெண்கள் தலையில் கரகசுகம் வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்தனர். இளம்பெண்கள் சாமி வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேளதாளத்துடன் வான வேடிக்கையுடன் பக்தர்கள் அம்மன், பிள்ளையார், சிவன் வேடம் அணிந்து கையில் சூலாயுதம், வேலியேந்தி பக்த பரிசுடன் நடனமாடி கோவிலில் வந்து அம்மனை வழிபாடு செய்தனர். இதில் அப்பகுதியை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பூவிருந்தவல்லியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாகும். சுயம்புவாக சின்னதாக உருவான கோயில் இன்றைக்கு ஆலமர விருட்சமாக
பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பக்தர்களின் அவர்களோட வேண்டுதலும் அவங்களோட உண்மையான கோரிக்கை நிறைவேற்றின அம்மனோட அருள் தான் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடைபடுறது. 53 ஆண்டுகளாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல 18 ஆண்டு காலமாக எங்கள் குடும்பம் இரா அன்பரசு, மரியாதைக்குரிய எங்களை மறைந்த கமலா அன்பரசு அம்மாள், அவங்க எங்களோட குடும்பம் தான் 18 வருஷமா நாங்கள் பால் குடம் எடுக்கிறோம். கரோனா காலத்தில் கூட இந்த பால் குடத்தை நாங்கள் நிறுத்தலை. அப்போ ஊரில் மட்டும் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, ஆனால் கார்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு அந்த பால் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் பண்ணிட்டு போனோம். இங்கே வேண்டுதல் வைத்தால் உடனே அந்த அம்மன் அருள் பாலிக்கின்றாள் என்பது ஐதீகம். போன வருஷம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன திருமணமான பெண், அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுதல் பண்ணுறாங்க. நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன், அந்த பால் குடத்தோடு என் குழந்தைய நான் மடி மேலே போட்டு வச்சுட்டு பண்ணுறேன்னு சொல்லி வேண்டுதல் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே வருஷத்துக்குள்ள, போன வருஷம் வேண்டுதல் வைத்தாங்க, இந்த வருஷம் நிறைவேறிச்சு. 3 மாத கை குழந்தை, அந்த தலை கூட இன்னும் நிற்கல, அந்த குழந்தையோட அந்த அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனோட வேண்டுதல் நிறைவேறிக்கின்றது. அதனால இங்க இருக்கிற பக்தர்கள், இங்க இருக்கின்ற பக்த கோடிகள் எல்லாம் ஏறத்தாழ 1000க்கு மேல் இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மனோட அருள் அவங்களுக்கு நிச்சயமாக அவனோட வேண்டுதல் நிறைவேறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.